ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்டி. ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால் குரல் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 டிஃபென்ஸ் டைப் பிளேடர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் 5 அட்டாக் டைப் பிளேடர்ஸும் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தீங்க. அதனால தான் இப்போ நான் டிஃபென்ஸ் டைப் பிளேடரை போட்டிருக்கேன். ஓகே, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5th பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னா ஹைட். இவரோட பிளேட் வந்து ஹேடிஸ். ஸோ இது வந்து ஒரு தரமான ஒரு டிஃபென்ஸ் டைப் பிளேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெசனன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறது தான் வந்து இதோட அவதார். பார்க்கவே வந்து லுக்கே செம்மையாக இருக்கும். இதோட டிஃபென்ஸ் வந்து அதிகமாக யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த பிளேடோட வெயிட்டே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பிளேடை வந்து ஈஸியாக அடித்து சாய்க்கவே முடியாது. அதனாலே இந்த பிளேடை வந்துட்டு அதிகமாக தோற்கடிக்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஐகர் கூட இந்த பிளேடை தோற்கடிக்க தடுமாறிட்டு இருந்திருப்பான். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போகலாம். டாப் 4th பொசிஷனில் என்னது இருக்குது அப்படின்னா வாக்கியா. ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இவரோட பிளேட் பேர் வந்து வைவரான். வைவரான் அண்ட் வாக்கியா வந்து ஒரு நல்ல பேர்னே சொல்லலாம். இது ரெண்டு பேருமே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இவரோட ஆட்டிடியூடு ஒரு செம்மையாக இருக்கும். பயப்படுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க, உயரத்தை கண்டா பயப்படுற மாதிரி. ஆனால் வந்துட்டு நல்லாவே வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் இவரோட டிஃபென்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட டிஃபென்ஸ் மேலே வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி இருக்கும் ஒரு பிளேடை சுற்றி. அந்த ரிங் வந்துட்டு பிளேட் எதாவது அட்டாக் பண்ணுச்சுன்னா அது வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனாலே இந்த பிளேட் அதிகமாக யாராலையுமே டச் பண்ண முடியாது. சரி வாங்க இப்போ டாப் 3ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டாப் 3ல் யார் இருக்கான்னா நம்மளோட சைலஸ் அண்ட் அவரோட பிளேட் செட்டும். ஸோ நீங்கள் சைலஸை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு டிஃபென்ஸ் டைப் மூவ் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 டிஃபென்ஸ் டைப் மூவ் வச்சுக்கிட்டே தலைவர் அலற விட்டுருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் சைலஸ். இவரோட கெனக்டிக் சக்தியெல்லாம் வச்சு இவரெலாம் செம்மையாக வந்து பேட்டில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரோட பிளேடு சட்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனிமேலையும் காட்டியிருப்பாங்க. சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். டாப் 2nd பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னா நம்மளோட லேன். இவரோட பிளேடு வந்து லூசிஃபர். இதுவுமே ஒரு டிஃபென்ஸ் டைப் தான். இதோட வந்து இது பார்த்திங்கன்னா இவருக்கும் வந்து டார்க் ரெசனன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டார்க் ரெசனன்ஸ் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மெட்டல் ஃபியூஷனில் ரயுகாவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இவருக்கும் வந்து இது அவரால் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி தான் இருக்கான்னா இதை சுற்றி ஒரு ரிங்ஸ் இருக்கும். அந்த ரிங்ஸ் மூலிமா வந்துட்டு இதால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது வந்து வேரியண்ட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து சைடில் சுற்றி ஒரு ரிங்ஸ் இருக்கும். அந்த ரிங்கை வந்துட்டு உடச்சிக்கிட்டு எந்த பிளேடாலையுமே வர முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இதை நான் டாப் 2ல் போட்டிருக்கேன். டாப் 1st பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட 5 அண்ட் தென் இவரோட பிளேடு வந்து ஃபீனிக்ஸ். ஸோ 5 பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மாசான வில்லன் பேப்ளேடில் அப்படின்னாலே டர்போவில் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது கன்ஃபார்மாக 5 தான். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட பிளேடிங் ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இவருக்கும் ஒரு டார்க் ரெசனன்ஸ் இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுக்கு வந்து டெட் கேனன், டெட் கிராஷ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூவ்ஸ் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து இவரோட ஆர்மரை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரோட ஆர்மரை கழட்டி வந்து ஆர்மரை வந்து அடித்து மற்றவங்கள வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.